யான ஒரு மரத்தடியில் மிட்டு மற்றும் குட்டு என்ற இரண்டு குட்டி தேனீக்கள் ஓவியம் வரைவதில் மும்முரமாக இருந்தன. மிட்டு அழகான வண்ணங்களை தேர்வு செய்ய, குட்டு நேர்த்தியாக ஓவியத்தை வரைந்தது. அவர்கள் ஒரு பெரிய காகிதத்தில் அழகான வானவில், பிரகாசமான சூரியன் மற்றும் பேசும் மலர்கள் கொண்ட ஒரு உலகத்தை வரைந்து முடித்தனர். அவர்கள் வரைந்து முடித்த அடுத்த நிமிடம் ஒரு அதிசயம் நடந்தது. அவர்கள் வரைந்த வானவில் காகிதத்திலிருந்து வெளியே வந்து வானில் விரிந்தது. சூரியன் அழகாக புன்னகைத்தது. ஓவியத்திலிருந்த மலர்கள் நிஜமாகவே நறுமணத்தை பரப்பி ஆடத் தொடங்கின. அவர்கள் கற்பனை செய்த உலகம் கண்முன்னே உயிருடன் வந்ததைக் கண்டு மிட்டுவும் குட்டுவும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். நம்முடைய கற்பனை திறனும் உழைப்பும் சேர்ந்தால் நாம் காணும் கனவுகள் நிஜமாகும் என்பதற்கு மிட்டுவும் குட்டுவும் வரைந்த ஓவியமே சாட்சியாக அமைந்தது. இன்று ரஜுவுக்கு ஒரு மிகப்பெரிய நாள். காலையிலே சூரியன் மெதுவாக உதிக்கும்போது ரஜு தனது பையை சரி செய்து மகிழ்ச்சியாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். இன்று அவன் தனது முதல் பெரிய பேருந்து பயணத்தை செய்யப் போகிறான். பஸ் ஸ்டாப்பில் அவன் தோழி மீனாவும் புன்னகையுடன் காத்திருந்தார் பஸ் டிரைவர் குமார் அங்கிளும் இருந்தார்கள். பிரகாசமான மஞ்சள் நிற பேருந்து பீப் பீப் என்று சத்தமிட்டு வந்தது. ரஜுவும் மீனாவும் மகிழ்ச்சியுடன் பேருந்தில் ஏறினார்கள். பேருந்தின் சக்கரங்கள் சுற்றி சுற்றி சுழன்றது. கதவுகள் திறந்து மூடியது. குழந்தைகள் எல்லாம் சிரித்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு பசுமையான பண்ணை நிலத்துக்கு வந்தார்கள். அங்கே பசுக்கள் மோ மோ என்றும் வாத்துகள் குவாக் குவாக் என்றும் சத்தமிட்டன. ராஜுவும் நண்பர்களும் சிரித்துக்கொண்டு அந்த அழகான விலங்குகளை பார்த்து மகிழ்ந்தார்கள். அடுத்ததாக அவர்கள் ஒரு பெரிய விளையாட்டு பூங்காவுக்கு சென்றார்கள். ஸ்லைடில் வழுக்கி ஊஞ்சலில் ஆடி எல்லோரும் சந்தோஷமாக விளையாடினார்கள். மாலையின் அழகான சூரிய அஸ்தமனத்தில் பேருந்து மீண்டும் பயணத்தை தொடங்கியது. குழந்தைகள் மீண்டும் வீல்ஸ் ஆன் த பஸ் பாடலை பாடி ஜன்னல் வழியாக கையை அசைத்து மகிழ்ந்தார்கள். இறுதியில் ரஜு வீட்டை அடைந்தான். அவன் அம்மா புன்னகையுடன் காத்திருந்தார். ரஜு அவளை அணைத்துக் கொண்டு இன்று நடந்த அனைத்து சாகசங்களையும் உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தான். அது ரஜுவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாள். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பயணத்துக்கு போக போறோம். தயாரா? முதல்ல நம்ம ஜேஜே கூட சேர்ந்து ஒரு அட்டைப்பெட்டி விண்கலத்துல ஏறி நிலாவுக்கும் விண்வெளிக்கும் பறக்கலாம். பாருங்க, நிலா எவ்வளோ அழகா இருக்கு. அங்க இருக்கிற குட்டி முயல்களோட விளையாடிட்டு அப்படியே செவ்வாய் கிரகம், சனி கிரகம்னு எல்லா கோள்களையும் அதோட நிறங்களோட பார்த்து ரசிப்போம். விண்வெளி பயணம் முடிஞ்சு நாம மெதுவா பூமிக்கு திரும்பி வரும்போதே அங்க பாருங்க, காட்டுல ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. நம்ம குட்டி யானைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா பாவம், அதுக்கு யாரும் வாழ்த்து சொல்லலேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, குரங்கு நண்பன் பழங்களை சேகரிச்சு பறவைகள் எல்லாம் சேர்ந்து அழகா தோரணம் கட்டி யானை குட்டிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடி டான்ஸ் ஆடலாம் வாங்க. அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்கிற மந்திர பூங்காவுக்கு போனா அங்க பூக்கள் எல்லாம் நிறம் இல்லாம சோகமா இருக்கு. நாம நம்ம மந்திர கோலை எடுத்து சிவப்பு, நீலம், மஞ்சள்னு ஒவ்வொரு பூவுக்கும் அழகான வண்ணங்களை தீட்டலாமா? ஆஹா, இப்போ பூங்கா எவ்வளோ பிரகாசமா வண்ணத்து பூச்சிகளோட ஜொலிக்குது பாருங்க. இன்னைக்கு நாம விண்வெளிக்கும் போயிட்டு பிறந்த நாள் கொண்டாடி பூங்காவுக்கும் வண்ணம் பூசிட்டோம். என்ன குட்டீஸ்? Sunlight filters through the dense canopy as a sleek, hungry fox trots along a winding forest path, his senses on high alert. The fox halts abruptly, his gaze drawn upward by the sight of a crow perched high in a tree, a prize of cheese clutched in its beak. A low, guttural rumble emanates from the fox's stomach, betraying his intense desire for the crow's tempting treasure. Under the dense canopy, a sly fox circles an ancient tree, his sharp eyes fixed on a crow perched high above. The crow
with cheese glinting in its beak, becomes the target of the fox's cunning flattery. Dear crow, how magnificent you look today. Your feathers gleam, the fox begins, his voice dripping with false admiration. The crow, chest puffed, prepares to sing. Its beak opens wide in anticipation. The cheese falls. A silent betrayal. The fox snatches it. A blur of cunning. Dismay washes over the crow as the fox vanishes, laughter echoing through the trees. வானவில்லின் நிறங்களை விட அழகான ஒரு தோட்டத்தில் டிங்கு மற்றும் சிங்கு என்ற 2 குட்டி தும்பிகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவை தோட்டத்தில் பறந்து விளையாடிக் கொண்டிருக்கும்போது புதர்களுக்கு இடையே பளபளவென்று மின்னும் ஒரு மர்மமான பொக்கிஷ பெட்டியை கண்டன. ஆச்சரியத்துடன் அந்த பெட்டியை மெதுவாக திறந்தபோது அதிலிருந்து கோடிக்கணக்கான வண்ண வண்ண தூசு தும்பிகள் மாயாஜாலமாக வெளியே பறந்து வந்தன. அந்த பிரகாசமான தூசு தும்பிகள் தோட்டம் முழுவதும் பரவி சாதாரண பூக்களையும் இலைகளையும் வைரங்களைப் போல மின்னச் செய்தன. டிங்குவும் சிங்குவும் அந்த மாயாஜால தும்பிகளுடன் சேர்ந்து வானில் வட்டமிட்டு விளையாடின. அன்று முதல் அந்த தோட்டம் எப்போதும் ஒளியால் நிறைந்திருந்தது. தேடல்களும் ஆர்வமும் இருந்தால் நம்மை சுற்றியுள்ள சாதாரண விஷயங்களிலும் பெரிய அதிசயங்களை காணலாம் என்பதை டிங்குவும் சிங்குவும் உணர்ந்த. அழகான இந்த காட்டில் வசிக்கும் குட்டி குரங்கு தாராவுக்கு தாளம் போடுவதும் பாட்டு பாடுவதும் என்றால் கொள்ளை பிரியம். ஒரு நாள் தாரா தன் நண்பர்களான முயல்குட்டி பன்னி, மான்குட்டி மல்லி மற்றும் கரடிக்குட்டி கிள்ளி ஆகியோரை அழைத்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இசைக்குழுவை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்டாள். நண்பர்கள் அனைவரும் துள்ளி குதித்து சம்மதித்தனர். தாரா பியானோ வாசிக்க, பன்னி கிட்டார் வாசிக்க, கிள்ளி ட்ரம்ஸ் அடிக்க, மல்லி புல்லாங்குழல் ஊத என அந்த இடமே இசையில் மிதந்தது. அவர்கள் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளையும் அழைத்து ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தாராவின் இசைக்குழுவின் இசையை கேட்டு காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் திளைத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதோடு இசையின் மூலம் மகிழ்ச்சியை பரப்ப முடியும் என்பதையும் தாராவும் அவளது நண்பர்களும் நிரூபித்தார்கள்.